ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பலாப்பழ விதைகளை வச்சு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம். அது பக்கோடா டைப்பில் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷத்தில் நமக்கு ஸ்நாக் ரெடி ஆயிரும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த பலாப்பழ விதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இங்கே இந்த மேலே இருக்க எல்லோ ஷெல்லோடையே முதல்ல நான் அவிச்சு எடுத்துக்கிற போகிறேன். அது எப்படின்னா, இட்லி குக்கரில் வந்து கீழே இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு மேலே அந்த விதைகளை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் வரை நல்லா அவிய விடுங்க. தண்ணியில் போட்டு அவியோடனு அவசியம் கிடையாது. இப்படி கூட நீங்கள் அவிச்சு எடுத்துடலாம். அதை அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது மேலே இருக்க அந்த வெள்ளை கலர் ஸ்கின்னை எடுத்துருங்க. அந்த ஷெல்லை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இதில் நாம் வந்து கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து அசஃபோட்டிடா பெருங்காயமும் உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு, காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. எனக்கு இங்கே 2 டேபிள் ஸ்பூனுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் கொதிச்சிருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்குறோங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ், அதை ஒன்று ஒன்றா போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடுங்க. போட்டு நல்லா கோல்டன் கலரில் உங்களுக்கு வரணும். நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா உள்ளக்க நம்ம ஏற்கனவே நாம் வந்து அந்த பலாப்பழ விதைகளை அவிச்சு எடுத்துட்டோம். அதனால் மேலே போட்டிருக்க அந்த கோட் மட்டும் குக் ஆகிற அளவு நம்ம எடுத்துட்டா போதும். ஸோ ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும். அதனால் நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சவுண்டு நல்லாவே அடங்கிருச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை பேப்பர் டவலை வச்சுட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலை ஃபுல்லாக எடுத்துரும். கார்னிஷுக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலைகளை தூவியாச்சு. இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கெச்சப்போ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.